ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வெயிட் லாஸ் ரெசிபினா நம்ம கஞ்சி சாப்பிட்ருக்கோம், தோசை சாப்பிட்ருக்கோம், இட்லி சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒரு நாள் ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பேனில் நான் தக்காளி இது போல் க்ராஸாக கட் பண்ணி போடுறேன். 5 தக்காளி நான் இது போல் போட்டிருக்கேன். அப்போ தான் இது நல்லாவே வேகும், நமக்கு தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, பாதி வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக வேகிறதுக்கு மாதிரி வச்சிடலாம். தக்காளி சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். 10 நிமிஷம் இது போல் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வச்சிடலாம். ஒரு 50% ஆறினதுக்கு அப்புறமா நான் தக்காளிக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாமே நல்லா நீட்டாக உரித்து எடுத்துக்கிறேன். தக்காளி இருக்கிற கண்ணுமே கட் பண்ணி எடுத்து இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். ஸோ எல்லா தக்காளியுமே போட்டுட்டு இது கூடவே பூண்டு, அதிலிருந்து தண்ணியும் சேர்த்தியே வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேனில் ஊற்றிடலாம். சப்போஸ் இது போல் கொஞ்சம் திப்பியாக இருக்குது அப்படின்னா அது தண்ணியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஏன்னா நமக்கு இந்த சட்னி நல்லா நைஸாக அரைச்சி வேணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இது போல் சட்னியில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலாங்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மசாலா இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி இதில் 1 1/4 அந்த ரேஷியோவில் கரம் மசாலா போட்டு பீஸா சீசனிங்கும் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். மசாலா எல்லாமே தயிரோட சேர்த்தி நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. நான் ஒரு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பன்னீர் எல்லாத்தையுமே மசாலாவில் போட்டு நல்லா கையை வச்சு கலந்துட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா முழுமையாக கலந்து வரும். இதை ஓரமாக ஒரு பக்கம் நம்ம வச்சிடணும். மசாலாலாம் தடவி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளோட தக்காளி சட்னியுமே நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு நான் இதுலேயுமே ஃப்ளேவருக்காக நான் பீஸா சீசனிங் சேர்த்துறேன். இது தனியாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் வாசனையும் இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக கசூரி மீத்தியும் நல்லா கசக்கி சேர்த்திக்கிறேன். நல்ல ஒரு வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ இது எல்லாமே நல்லா முழுமையாக கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். ஸோ மிதமான சூட்லேயே இந்த எள்ளை நல்லா வறுத்தி எடுக்கணும். நம்ம ரொம்ப ஹெல்தி வேர்ஷனான மயோனீஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். முட்டை எல்லாம் சேர்த்தாமலே ரெடி பண்ண போகிறோம். எள்ளு நல்லாவே முழுமையாக வறுபட்டு வந்திருக்கு. இது நல்லா சூடாக இருக்கா, நல்லா வறுபட்டு வந்துருச்சா நம்ம செக் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்லேயே அப்படியே ஆற விட்டுடலாம், ஏன்னா ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கிறேன். பட்டர் நல்லாவே உருகணும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் போட்டு பன்னீர் கொஞ்சமாக வறுபட்டு வந்தால் போதும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ, அதாவது நமக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிரும் நம்ம சேர்த்தி இருக்கிறதுனால தயிரில் இருந்துமே அந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அப்பப்போ திருப்பி போட்டு பன்னீரையுமே நல்லா ஒரு ஃப்ரை பண்ணது போல் லைட்டாக அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துட்டு நீட்டமாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், நீட்டமாக கட் பண்ணின பாதி கேப்சிகம், ஒரு நார்மல் சைஸ் கேரட்டு. இதில் நான் முட்டைகோஸ் சேர்த்தலை, நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டைகோஸும் சேர்த்திக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இந்த காய் எல்லாமே பன்னீரோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம்.
இதுதான் நம்ம வைக்க போகிற ஸ்டஃபிங். நல்லாவே டேஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் கொடுக்கும். இது எல்லாமே நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மசாலாவுமே நம்மளோட சாய்ஸ் தான். ஏற்கனவே நம்ம தயிரில் இருந்து தண்ணி விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ காயும் போட்டிருக்கறனால காயிலிருந்துமே தண்ணி விடும். ஸோ நம்ம இது எல்லாமே நல்லா முழுமையாக கலந்துட்டுட்டே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு 25% கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடணும். குடமிளகாவாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், நாங்கள் ரொம்ப பச்சையெல்லாம் சாப்பிட மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 75% வெந்திருக்கணும். அதனால் அது போல் வேகிறதுக்காக நான் மிதமான சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். அதுக்குள்ளே எள்ளுமே நல்லா ஆறிடுச்சு. இதில் 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் அதுவும் ஊற்றிக்கலாம். எள்ளை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். கொஞ்சம் பீட் பண்ணது மாதிரி நம்ம கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வந்துடும். இந்த சமயத்தில் பன்னீர் நம்ம சேர்த்தின காய் எல்லாமே நல்லா வெந்து தண்ணியுமே நல்லா வற்றி வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு கடாயில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் நான் உப்புமே கொஞ்சம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதே டம்ளரில் 1 டம்ளர் ராகி மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டுட்டு, அதாவது ரொம்பவே கலக்காமல் மேலோட்டமாக தான் கலக்கணும். அப்படி கலந்துட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ராகி மாவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக தான் 10 நிமிஷம் இது போல் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ராகி மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூடியில் இருக்கிற தண்ணியுமே கொஞ்சம் இது மேலே வந்திருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் அதை கீழே எடுத்து வச்சிடுறேன். ஸோ கவுண்டர் டாப்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு 25% சூடு இருக்கணும், அவ்வளோதான். நல்லா கை பொறுக்கிற சூட்லேயே நல்லா இது போல் பிசைஞ்சு எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கூட நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா அமுத்தி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் கோதுமை மாவோ மைதாவோ எதுவுமே சேர்த்தலை, ராகி மாவு மட்டும்தான். ஸோ இதிலிருந்து நல்லா பெருசாக ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருண்டையுமே கையில் வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த ராகி உருண்டையவே நம்ம ராகி மாவில் தான் டிப் பண்ணி நல்லா நைஸாக நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா பெரிய டிஃபன் பாக்ஸோட ஒரு மூடியை நான் எடுத்து நல்லா ரவுண்டாக ஷேப் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ராகி மாவு நம்மளுக்கு அந்த ஓரங்களெல்லாம் நல்லா சாஃப்டாக நம்ம போட்டு எடுக்க முடியாது. இது போல் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக் மாதிரி தான் இருக்கும். அதனால் மூடி வச்சு இது போல் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நமக்கு ரவுண்டு ஷேப்லேயே கிடைக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். நல்லா கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ராகி சப்பாத்தி நல்லா வெந்து நல்லா வரும்போது நம்ம நார்மலாக கோதுமை சப்பாத்தி நம்ம செய்யும்போது கடைசியாக எப்படி நல்லா பொங்கி வரும், அதே மாதிரி பாருங்கள் பொங்கி வருது. ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் கூட மைதாவோ கோதுமையோ சேர்த்தாம தான் இந்த சப்பாத்தியை ரெடி பண்ண போகிறோம். நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ராகி சப்பாத்தி. இந்த சப்பாத்தியை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கிறேன். இது போல் நான் 4 சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்மளோட டேஸ்டியான ரெசிப்பியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்திக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி சட்னியை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலேயே மயோனீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா வெள்ளையில், அதையும் போட்டுட்டு நம்மளோட ஸ்டஃபிங் பன்னீர், குடமிளகா, கேரட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ராகி சப்பாத்தி ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ஷவர்மா நம்ம எல்லாருமே வெளியில் போய் சாப்பிட்டாலுமே வெளியில் ரொம்ப அன்ஹெல்தி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வைக்கிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங் கூட சில பேர்த்துக்கு பாய்சனாக மாறிடுது. அது போல் இருந்தால் இது போல் வீட்டில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சா நல்ல ஒரு ஹெல்தியான ஷவர்மா நம்மளும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க.